கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சொல்றாங்க. அது கள்ளச்சாராயம் இல்ல, விஷ சாராயம். விஷ சாராயம் குடித்து கிட்டத்தட்ட காலை வரை 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். இதுல எவ்வளவு பேர் சாவாங்கன்னு கூட தெரியல. இது கிட்டத்தட்ட இது இந்த இடத்திற்கு போய் நெருங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். இது ஆக்சுவலா கள்ளச்சாராயமோ விஷசாராயமோ காசுவதே தவறு. இல்ல அது குடிப்பதும் பெரிய தவறு தான். ஆக்சுவலா போயிட்டு மக்கள் வந்து இந்த கள்ளச்சாராயம் பின்னாடி தான் ஓடுறாங்க. இது ஆக்சுவலா இது கள்ளச்சாராயம் இது எல்லாமே ஒழிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா தொடர்ந்து ஏன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட சேர்த்தாங்க. 20 பேருக்கு மேற்பட்டவர் சேர்த்தாங்க. அதே போலதான் இப்ப அதிகபட்சமாக போயிட்டு இருக்குது. 30 பேரை தாண்டிடுச்சு. இது 30ன்றது எவ்வளவு அளவுக்கு போவதே தரல. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். இது வந்து ஒரு இடத்துல சாராயம் காசுறாங்க, சாராயம் விற்கிறாங்கன்னா அங்க உள்ள காவல்துறைக்கு தெரியாமனா இருக்காது. அங்குள்ள காவல்துறைக்கு தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா அங்க உள்ள முக்கிய நபர்கள் சில பேர் அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம், அங்க வட்ட செயலாளர்களா இருக்கலாம், வார்டு கவுன்சிலரா இருக்கலாம். நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் சென்று ஒரு இடத்துல கும்பலா குடிக்கிறாங்கன்னு சொன்னா யாருக்குமே தெரியாமல போக போகுது. இது தெரிஞ்சுதான் இருக்கும். அங்க உள்ள அதாவது நான் சொன்னது போல இன்ஸ்பெக்டர், அதே போல ஐஎஸ்க்கு நிச்சயமா தெரியும். இது வந்து மேல்மட்டத்தை தெரிவிக்கணும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஸ்பி ரேங்க் அளவுக்கு இந்த விஷயம் போகாது. ஆக்சுவலா இது எப்படின்னா ஒரு சுத்து வட்டாரத்திலயும் முடிஞ்சிடும். அப்ப இன்ஸ்பெக்டர் உங்க ஐஎஸ் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம வந்து இப்ப அரசாங்கம் வந்து எல்லாருமே எஸ்பி முதல்ல கொண்டு குண்டோட மாட்டிருக்காங்க. ஆனா எஸ்பியை மாத்த முடியும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா ஏன்னா ஒரு அத சம்பந்தப்பட்ட அந்த இடத்து சம்பந்தப்பட்ட ஆய்வாளரை மாத்தலாம், அந்த கலால் பிரிவுல கூட இன்ஸ்பெக்டரை மாத்தலாம், சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டரை மாத்தலாம், கிரைம் இன்ஸ்பெக்டரை மாத்தலாம். ஒரு ஐபிஎஸ் ரேங்க் எஸ்பியை மாத்துறதுக்கு வந்து அது ஆக்சுவலா அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நாலேஜுக்கு அது போகாது. இது அந்த அளவுக்கு வந்து இவங்க தடுத்துருவாங்க. அது ஆனா அங்க சம்பந்தப்பட்ட நீங்க எல்லாத்தையும் மாத்துறீங்க. ஆனா சிலர் கண்டிப்பாக அங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவரை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா வந்து இப்ப சிபிசிஐடி கிட்ட இந்த கேஸை வந்து நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க. அந்த சிபிசிஐடி என்ன பண்ணனா வெறும் இவங்கள மட்டும் அந்த கள்ளச்சாராயம் விற்றவங்கள மட்டும் பார்க்க கூடாது. அவருக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டது யாரு, அவர்களுக்கு அந்த பணபலம் கொடுத்தது யாரு, அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு, இவங்களெல்லாம் வந்து எடுக்கணும், களை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயத்துல, அதாவது கள்ளச்சாராயம் சொல்வது விஷ சாராயத்துல என்ன கலந்திருக்கிறார்கள், எந்த வேதிப்பொருட்கள் கலந்திருக்கிறார்கள், எந்த கெமிக்கல் வந்து அதிகமா பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். மெத்தனால் பயன்படுத்திருக்காங்களா, இந்த மெத்தனால் இவர்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்போ நேற்று ஒரு 2 பேர் கைது பண்ணா அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் மெத்தனால் கிடைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல. இதுக்கு பக்கபலமா பின்பலமா யார் இருந்து செயல்பட்டா, யார் இவர்களுக்கு அந்த கெமிக்கல் வாங்கி கொடுத்தா, இதெல்லாத்தையும் விசாரணைக்கு கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்வது மட்டுமில்லாமல் அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் மேல செத்துட்டாங்க. இது எத்தனை பேர் இன்னும் மேலும் சாவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஆட்களை வந்து வெறும் நீங்க வந்து ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, அதிகபட்சம் என்ன போடுவீங்க, கூண்டாஸ் போடுவீங்க. ஒரு வருஷத்துல வெளியே போனா திருப்பி அதே வேலை தான் செய்ய போறாங்க. இவங்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆக்சுவலா ஒரு 50 பேரை சாவடிக்கிறாங்கன்னா இவர்கள் வந்து உயிரோட வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள். அதாவது இந்த விஷயத்த யார் என்னென்ன பண்ணிருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் மீது வந்து ஆக்சுவலா வந்து சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு யார் வந்து பக்க பலமா செயல்பட்டாங்களோ அவங்கள விடக்கூடாது. அது அரசியல் ரீதியாக இருப்பார்கள். ஆனா அந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா விட்டுறீங்க. இப்போ காவல்துறையை மட்டும் நீங்க மாத்திருக்கீங்க. காவல்துறை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காவல்துறை கண்டுகொள்ளாம இருந்ததுக்காக நீங்க மாத்திருக்கலாம். ஆனா இந்த விஷயம் யார் பின்னாடி இருந்து செயல்பட்டாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்.